பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, உனக்கு அண்ணனோ இல்ல தம்பியோ இருக்காங்கன்னு சொல்லல, நான் மறந்தே போயிட்டேன், சாரி. எனக்கு ஒரு தம்பி தான் இருக்கான். ஏன் கேக்குற? அது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப தம்பி இருக்கான்னா நீ தான் இப்ப முதல்ல பிறந்திருக்க. ஆக்சுவலி முதல்ல பிறந்திருக்கிற குழந்தைக்கோ ரெண்டாவதா பிறந்திருக்கிற குழந்தைக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஆக்சுவலி ஒரு வித்தியாசம் இல்ல, எனக்கும் என் தம்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் நீ எதை ஸ்பெசிஃபை பண்றேன்னு எனக்கு புரியலையே. வித்தியாசம்னா உங்களுடைய அப்பியரன்ஸ் வைஸ் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்ல ஸ்வாதி. கேரக்டர் வைஸ் அண்ட் பிஹேவியர் வைஸே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குமா? அப்படியா? அது என்னது? அதாவது முதல்ல பிறந்திருக்கிற குழந்தைய விட அந்த செகண்ட் பார்ன் சைல்டு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப உஷாரா இருப்பாங்களாம். உஷாரா இருப்பாங்கன்னா எந்த விஷயத்துல உஷாரா இருப்பாங்க? எல்லா விஷயத்துலயுமே முதல்ல பிறந்தவங்களை விட ரெண்டாவதா பிறந்திருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கிளவரா இருப்பாங்க. ஓகே, ஏன்? வாட் இஸ் தி ரீசன்? அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ரீசன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் குழந்தை பிறக்கும் போது அம்மாக்கு இருக்கிற மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அது வந்து உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசு அப்படிங்கறதால அதை பத்தின நாலேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஆனா செகண்ட் பேபியோட பிரெக்னன்சி அப்போ அம்மாவோட நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அந்த ஐடியாவும் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். அப்படிங்கறதால ரெண்டாவதா பிறக்கிற குழந்தை வந்து ஆப்வியஸ்லி முதல் குழந்தைய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிளவரா இருப்பாங்களாம். சூப்பர் கண்மணி. இப்ப நீ வந்து குழந்தை பிறப்பை பத்தி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்ன. குழந்தை வளர்க்குற முறையை பத்தி சொல்றதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது ஒரு ஹாலிடே சீசன், மே ஜூன் அப்படின்றதுனால வந்து என்னோட அந்த டீனேஜர்ஸ்க்காக ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ. அதுல வந்து போன ஒர்க் ஷாப்ல ஒரு 15-16 வயசு பையன், அவன் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா ஃபுல் லிப்ஸ்டிக்கு, ஃபுல் மேக்கப்பு, நல்லா அப்படியே பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவனை வந்து எதுக்காக அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. அவங்க அப்பா அம்மா வந்து யாரோ சொல்லி, அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பல, வேற யாரோ சொல்லி அவன் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப மைண்ட்ல நிம்மதியே இல்லை கீர்த்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா படிக்கிற பையன், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து டாப் மோஸ்ட் ஸ்டாரா இருக்க பையன். ஆனா அவனோட நடை உடை பாவனைகள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்தது. அவங்க அப்பா அம்மாவால அதை சகிச்சுக்கவே முடியல. சோ அவனோட அவங்க கூட சேர்ந்து வர கூட இல்ல, அவங்க கூட அனுப்பல, வேற யாரும் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப அந்த பையன் கிட்ட வந்து பிரேக்ல எல்லாம் உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளோ ஒரு புத்திசாலியான குழந்தை. ஆனா அவன் சொல்றான், நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் டேலண்ட் காமிச்சேங்க, அதுதான் என்னோட தப்பா என்னன்னு தெரியல. எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறமா என்ன நசுக்க ஆரம்பிச்ச நசுக்கு சொல்லி மாளாதுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சான். உடம்புல சக்தி இருந்தாதான் உன்னால விளையாட முடியும், அதனால நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வாந்தி வர வைக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. அம்மா என்னால முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா கூட, நீ பரவாயில்ல, நீ வாந்தி எடுத்துட்டு வந்து சாப்பிடு, அப்பதான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஏதாவது ஒரு மேட்ச்ல தோத்து போயிட்டேன்னா போதும், நாங்கெல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம், என்னோட கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த கசின்ஸ் முன்னாடியே நிக்க வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, டே உங்க அண்ணன் மாதிரி தண்டமா இருக்காத, அவன் பாரு ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல, தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் சரி இவனை மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்துவாங்க. ஒருவேளை நான் வந்து ஏதாவது கேர்லெஸ்ஸா மேட்ச்ல மிஸ்டேக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என் முதுகு தோலு விரிகிற வரைக்கும் எங்க அப்பா என்ன போட்டு அடிப்பாரு. நீ எப்படி அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கிறப்போ உனக்கு எவ்வளவு வயசுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். மிஞ்சி போனா நாங்க 7 or 8 இருக்கோம். நான் வந்து ஜூனியர்ஸ்ல நான் வந்து ஐ வாஸ் அ டேலண்ட். அதுவே என் பேரு மாத்திரம் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இமீடியட்டா ஒரு 10 பேர்கிட்ட கூப்பிட்டு, இங்க பாத்தீங்களா என் பையன் பேர் வந்து பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐ வாஸ் நெவர் அலவுட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா உனக்கு வந்து மைண்ட் வந்து செதறி போயிடும், அதனால உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, நான் வந்து ஒரு வேர்ல்ட் லெவல் சாம்பியனா இந்தியால இருந்து ஆயிடணும் அப்படின்றதுதான். இப்ப பாருங்க, இந்த ஒரு இவ்வளோ ஒரு அபியூஸ்ன்னுவாங்க இங்கிலீஷ்ல, இவ்வளோ ஒரு சித்திரவதை அந்த குழந்தைய பண்ணி பர்ஃபார்ம் பண்ண வைக்கலன்னா யார் அடிச்சா? இந்த அபியூஸ்ன்றது வந்து மைண்ட்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துச்சுன்னா, ஒண்ணு இது வந்து பயாலஜிக்கலி வேற சேஞ்ச், ஆணோட உடம்புல ஒரு பெண்ணா மாறி அதனுடைய அந்த அடக்குமுறைய அவன் வந்து ஃபீல் பண்ண தன்னோட ஆண்மைத்தனத்தை கூட அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம பெண்ணாவே மாறுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நல்ல எண்ணத்துல என் புள்ள ஷைன் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா கூட அவங்க பின்பற்றின அந்த வழிமுறைகள்
இன்னைக்கு நான் இந்திய தேசத்துல பாக்குறேன், அதுவும் தமிழ் பெற்றோர்கள் தங்க குழந்தைய பாக்குறப்போ அதை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக 3 வயசு 4 வயசுல எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டியூஷன்ல போயிட்டு சேர்த்து விடுறது. இப்பெல்லாம் அப்பா அம்மா அங்க வராங்க, என் பையன் படிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எவ்வளவுமா வயசு உங்க பையனுக்கு அப்படின்னா 4 வயசு 5 வயசுன்றாங்க. 4 வயசு 5 வயசுல அந்த குழந்தை படிக்கலன்றதுக்காக இவ்ளோ கவலைப்படுற நீங்க, அப்போ அத வாய் வழியா இல்ல உங்களோட எண்ணங்கள் வழியா எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உளவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை 7 வயசு ஆகுற வரைக்கும் அதோட கை எலும்பு கூட பலமா ஆயிருக்காதான். நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு அது நீட்டா எழுதணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங்க கொண்டு வரதுக்காக நம்ம எதிர்பார்க்கிற அந்த நுணுக்கமான அந்த மூமெண்ட்ஸ பண்றதுக்கு அந்த நரம்புகளுக்கும் அந்த எலும்புகளுக்கும் அட்லீஸ்ட் 7 வயசு ஆகணுமா. நம்ம என்னடானா இன்னைக்கு 3 வயசு 4 வயசுல எல்லாம் ஒரு பெரிய பிளாக் போர்ட்ல ABCD எல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த குழந்தை வேற நீட்டா எழுதலன்றதுக்காக அதை ஒரு 4 சாத்து சாத்தி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவ எழுத மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நச்சு பதிவுகளை அந்த குழந்தை மனசுலயும் பதிய வச்சு நம்மளும் கவலையப்பட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கும்? அது ஒரு குழந்தை பருவத்துக்கான ஆக்டிவிட்டிஸை நம்ம ஏன் பண்ண விட மாட்டேன்றோம்? இன்னைக்கு உங்க குழந்தை மனதளவுல பாதிக்க கூடாதுன்னா, இந்த பையனோட கதை உங்க வீட்டுல வேற இந்த அளவுக்கு இன்டென்ஸா நீங்க கொண்டு வரலனா கூட, இந்த மாதிரியான அப்பா அம்மா அந்த குழந்தைய குற்றம் சொல்லி வளர்க்கிற ஒரு அப்பா அம்மா 7 வயசு 8 வயசுக்குள்ள அது படிக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படுற அப்பா அம்மாவால ஒரு மனசளவுல ஒரு ஆரோக்கியமான பிற்காலத்துல வெற்றி பெறுற குழந்தைய உருவாக்கவே முடியாது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்க குழந்தை 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா இருந்தா, ஒருவேளை அது படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. நீங்க ஒரு நல்ல மியூசிக் கேட்க வைக்கலாம் அந்த குழந்தைய. அதுவும் எந்த மாதிரியான மியூசிக்னா, மொசார்ட் மியூசிக்னு சொல்லிட்டு, மொசார்ட் இல்லைன்னா வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் இல்லைன்னா கர்நாடிக் மியூசிக், இந்த மியூசிக்ல எல்லாம் மூளைய வளர வைக்கிற சில குணங்கள் இருக்கு. சோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிறப்போ நல்ல காம்ப்ளெக்ஸ் மியூசிக், நல்ல ஒரு நுணுக்கமான மியூசிக்க அந்த குழந்தையோட மூளை கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வேர்பல் லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நீங்க அது எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது கொண்டு வருவீங்க. நிறைய கலரிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, இல்லைன்னா வெளியில போயிட்டு விளையாட விடுங்க, மண்ணுல விளையாட விடுங்க. மண்ணுல விளையாடுறதெல்லாம் மூளை பலத்தை ரொம்ப கூட்டும். நம்ம பாதி வெஸ்டர்ன் சயின்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம், பாதி இந்தியன் சயின்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஆனா ரெண்டுமே உபயோகம் இல்லாததை எடுக்கிறோம். அவங்க மேலை நாடுகள்ல ரொம்ப கிளீனா இருக்கணும்னு சொல்லிட்டு மண்ணுல எல்லாம் விளையாட விட மாட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா தப்பு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு குழந்தை 7 வயசுக்கு முன்னாடி மண்ணு தண்ணி கொழன்னு இருக்கிற விஷயங்கள் இதோடெல்லாம் விளையாடுதோ, அந்த அளவுக்கு அதுக்கு பிற்காலத்துல புத்திசாலித்தனம்ன்றது அதிகமா இருக்கும். சோ 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை நிறைய விளையாட விடுங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்கூல்ல இருந்து சில ஹோம்ஒர்க் பண்ணுது, அது பண்ண வைங்க. அதுக்குள்ள நீங்க டென்ஷன் ஆகி நீங்க பொறுமையாயிட்டு அதை அடிச்சு உதச்செல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையா வர வச்சுக்கோங்க. உங்க குழந்தைய நீண்ட நாள்ல அது ஜெயிக்கணும், சும்மா இந்த ஹோம்ஒர்க்கை மாத்திரம் பண்ணணும்ன்ற அந்த மைண்ட் செட் இல்லாம நீண்ட நாள் வெகு காலம் பிற்காலத்திலயும் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட அந்த குழந்தைய அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தவிர்க்கப்படும். நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, உங்க குழந்தையும் வாழ்க்கையில வெற்றி அடையும். சோ ஊக்கப்படுத்தி வளருங்க. அதை டிஸ்கரேஜ் பண்ணி வார்த்தையால துன்புறுத்தி தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. நன்றி, வணக்கம்.